திமுக அரசு வந்து என்ன பண்ணாங்கன்னா, வீட்டு நுகர்வோருக்கான கட்டணத்தை எல்லா இடத்துலையும் அதாவது சொல்லியிருந்தாங்க. தாவேகா அரசு அதுக்கு முன் வருமா சார்? இல்லை இவங்க செய்த தவறான பாலிசி ஒவ்வொரு வருஷமும் வந்து 6% அதிகபட்சமாக ஏற்றலாம்னு சொல்லி கொண்டு வந்ததே தவறான பாலிசி. வீட்டு நுகர்வோர் மின் கட்டணத்தை திமுக அரசு ஏற்றது போல தாவேக அரசு முன்வருமா என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் CTR நிர்மல்குமார் பதிலளித்துள்ளார். சார் கடந்த முறை பார்த்தோம்னா 2025 வந்து திமுக அரசு வந்து என்ன பண்ணாங்கன்னா, வீட்டு நுகர்வோருக்கான கட்டணத்தை எல்லா இடத்துலையும் அதாவது சொல்லியிருந்தாங்க. தாவேகா அரசு அதுக்கு முன் வருமா சார்? இல்லை இவங்க செய்த தவறான பாலிசி ஒவ்வொரு வருஷமும் வந்து 6% அதிகபட்சமாக ஏற்றலாம்னு சொல்லி கொண்டு வந்ததே தவறான பாலிசி. இதை வந்து அவங்க வந்து தேவையில்லாமல் அந்த மாதிரி ஒரு பாலிசியை கொண்டு வந்துட்டு இது ரெண்டு பக்கம் அதாவது நுகர்வோருக்கும் அதில் கமர்ஷியல் யூசர்ஸ்க்கும் ஹை டென்ஷன் யூசர்ஸ்க்கும் பெரிய தொழில்துறைக்கும் எல்லாருக்கும் பாதிப்பு ஏற்படுத்த வகையில் இந்த இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை வந்து பாதிப்பு பொதுமக்களுக்கு அட்லீஸ்ட் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் எப்படி பண்ணணும்னு சொல்லி ஆலோசனை செஞ்சுட்டு வரோம். வேறு அதாவது நேற்று இப்போ கண்டிப்பாக வந்து இப்போ எல்லா சிறைச்சாலைகள்லையும் தேவையில்லாமல் இந்த டிரான்ஸ்ஃபர்ஸ் நிறைய நடக்கின்ற புகார்கள் வந்தது. அதன் அடிப்படையில் சிறைச்சாலைகளில் இருக்கிற ஊழியர்கள் அங்கே இருக்கிற வேலை பார்க்குற அனைவருக்கும் வந்து தேவையில்லாத அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்காக நடக்கிற டிரான்ஸ்ஃபர்ஸை வந்து கண்டிப்பாக நிறுத்த சொல்லியிருக்கோம். எல்லா இடத்துலையும் இங்கே மட்டும் இல்லை, இபிலையும் சரி, சிறைத்துறையிலும் சரி, அனைத்து இடத்துங்களையும் லா டிபார்ட்மெண்ட்லேயும் லா காலேஜஸ்லேயும் வந்து தேவையில்லாத டிரான்ஸ்ஃபர்ஸை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ் டிரான்ஸ்ஃபர்ஸை பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்கோம். கிளியராக என்னென்ன டிரான்ஸ்ஃபர்ஸ்லாம் பண்ணோம்னா ஒரு டிரான்ஸ்பரன்சியோட எங்கெங்கெல்லாம் வேக்கன்ட் இருக்கோ அதை பப்ளிஷ் பண்ணி யாரெல்லாம் டிரான்ஸ்ஃபர்ஸ் கேட்டிருக்காங்களோ வெளிப்படைத்தன்மையோட ஒரு போர்டை வச்சு அந்த போர்டு மூலியமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அது சிறைத்துறையில் நிறைய புகார்கள் வந்தது. அதாவது முன்ற காலங்களில் தேவையில்லாமல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதன் மூலமாக ஒரு வேக்கன்ட் கிரியேட் பண்ணி அப்போ அதில் வந்து நிறைய முறைகேடுகள் நடந்ததாக புகார்கள் வந்த அடிப்படையில் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.